ஐயோ, ஏ பக்கி எருமை உதவி, இது என்ன கர்ம மீனடி இது? ஏன் நெட்டுக்குட்டி, கர்ம மீன்லாம் இல்லடி இது. இது வெலை மீன். அடியே பக்கி, இது வெலை மீன் இல்லடி. என் உசுருக்கு வினையா வந்த வென மீன். என் உசுருக்கு ஒலை வைக்க வந்த ஒலை மீன். ஐயையா, அடியே நெட்டு, நெட்டம்மா, இவளுக்கு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மீனை திங்க தெரியாதே. என் பெத்த மகளே, என்ன மடி, ஒழுங்கா பார்த்து அடிச்சு திங்கப்படாதா? ஐயா அம்மா, நீங்க பதறாதீங்க, இருக்க என்ன நான் வந்து பாக்குறேன். இந்த நெட்டுக்குட்டிக்கு எப்ப பார்த்தாலும் இதுதான் பொழப்பு. அடியே அடியே அடியே, காரி துப்ப மாட்டே. துப்பு என்ன பச்சை பிள்ளையா நீ? இழுக்கிறவன். ஏ கூறுகட்ட குந்தானி அக்கா, ஓ இவனை வேணுக்குனே தொண்டைக்குள்ள வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். அடியே அவள அடி கூறு கட்டவே, நீ தாமடி கூறு கட்டவே. உனக்கு தான் மீன் முள்ள திங்க தெரியாது, மீனை பார்த்து முள்ள எடுத்து திங்க தெரியாதுல. அப்புறம் வாய்க்குல வச்சு நல்லா சமக்குற. தேவையில்லாம யாண்டி இப்படி வேணைய இழுக்கிற? ஐயோ, என்ன செய்யவே நல்ல மாட்டிக்கிருச்சு வளைய மகளுக்கு. ஐயோ, ஏற்கனவே ஒத்த முள்ள மாட்டினதுக்கே ஊரு எல்லாம் கூட்டினவ. ஐயோ, இப்ப கொத்தாவல போய் மாட்டிக்கிருச்சு. இப்ப உலகத்தையே கூட்டிடுவா கத்தி. ஏக்கோ, எப்படியாவது வாந்தி எடுத்து எடுக்க வச்சுருவோம்க்கா. அக்கா நான் ஓடி போய் சாணியை காய்ச்சி கொண்டு வருவா. சாணியை காய்ச்சி ஒரு குடம் ஊத்தணும்னா வாந்தி எடுத்துருவாக்கா. சாணி என்னது சாணியா? அதுவும் ஒரு குடம் சாணியை கரைச்சா? போங்கடி போங்க பேங்கிட்டு. அடியே பொங்கடி கொலகார பாவி மக்கா, போங்கடி. அத்தி போற உசுறு ஒழுங்கா போகட்டும். வரலாறு சாணியை குடிச்சு நெட்டவழி செத்தானுங்கிற பேரோட அசிங்கப்படுத்த பாக்குறீங்களா? ஐயோ மாட்டிக்கிருச்சே. இது தேவை அடி நெட்டு உனக்கு. ஐயோ ஏம்மா முடியலையே, பேசாம குடுக்குடுன்னு ஓடிடுவோமா? பக்கத்துல இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஓடிடுவோமா? அத்தி இது பக்கி வருதுல, இதுல வந்து கொண்டே வருங்களே நம்மள. அத்தி விழுறது எஸ்கேப் ஆகி ஓடிடுவோம். ஐயோ பிடிச்சு விட்டாளுங்களே, கொண்டே விட்டாளுங்களே. ஐயோ கொத்தூரும் குலையுறமா இருந்தனே, இருந்த அரை உசுரையும் முழு உசுரா போக்கிடுவாளுங்க போலயே. ஏன் அப்படி பக்கி பண்ணி தொலைகிறிய? ஏய் அப்புறம் உனக்கு மரியாதையில குண்டாத்தா, உனக்கு மரியாதையில சொல்லிவிட்டேன். ஏய் வடரோசம், ஏன் இப்படி என் உசுரை வாங்குற நீ? ஐயோ ஒரு பக்கம் முள்ளு மாட்டிக்கிருச்சு தொண்டையில, இன்னொரு பக்கம் என் கால் மாட்டிக்கிருச்சு. ஏ குந்தாணி காலை எடுடியா. உனக்கு இதே வேலையாமடி பொழப்பாமடி. ஒரு மீன் திங்க தெரியாது, நீ பச்சை பிள்ளையா இப்படி பேச்சு பேசுற? ஊர்ல இல்லாத பேச்செல்லாம் தனக்கு தான் பேச தெரியும், உனக்கு தான் பேச தெரியும்னு. எங்க வாயா ஆணு காட்டு பாப்பா முள்ளு தெரியுதான்னு. ஐயோ அடியே குலகார மகளா, அங்கிட்டு போங்கடி. நீங்க ஒரு ஹெல்ப் எனக்கு பண்ண வேணாம், நானே ஆஸ்பத்திரிக்கு போயாவது எடுத்துக்கிறேன். நல்லா அருப்பி என்னை தொந்தரவு பண்ணாம அங்கிட்டு ஓரஞ்சாரமா போய் நின்று தொலைங்க. ஏய் லூசு பச்சியா நீ, தொண்டையில முள்ளு மாட்டனா எடுக்காம ஆஸ்பத்திரிக்கு எடுத்து ஓடுறேங்கற? இந்த ரோட்ல நீ ஓடி கிழிச்சிருவே. வா வா பாப்பா என்ன முதல்ல, அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு ஆட்டோல கூட்டிட்டு போறோம். வா நல்ல இன்னை பல்ல ஒட்டி வைக்காம காமி முடி. இன்னும் ரெண்டு பல்லை ஒட்டி கடிச்சுக்கறாங்க. பச்சை பிள்ளைக்கு பல்ல வளைக்க வர போறாங்கப்ப, நல்லா காமி முடி. அதானே என் பச்சை எருமை எருமை ஆனு சொல்லி எருமை. என்ன இதுக்கா அது சுத்தில எடுக்கோ. ரெண்டு பல்ல கரையில ஒரு நொச்சுன்னு ஒண்ணு டங்கற போட்டு விட்டா அப்புறம் ரெண்டு பல்ல பிரி. இன்னும் ஆனு சொன்னா ஈ வச்சுக்கிறது. ஐயே அந்த மீன் முள்ள ரெண்டையும் போட்டுட்டுல வந்துட்டேன். அந்த முள்ளு எதுக்குடி? என்ன இந்த எருமை கடை இந்த முக்கு முக்குது? தொண்டையில உள்ள முள்ள தான மாட்ட முள்ள தான எடுக்க போறோம், பரசவமா பார்க்க போறோம். அந்த முக்கு முக்குது இல்லடி, முள்ள முள்ளால எடுக்கணும் சொல்வாங்கல்ல, அதனால தான் அந்த முள்ள போட்டு வந்தேன்னு சொல்றேன்.
என்ன வனரசா காமெடி பண்றியோ? காமெடி நான் இருக்கிற இருப்பில் உனக்கு காமெடி உனக்கு குறைச்சலாடி. முள்ளால எடுப்பியா? அந்த முள்ளை வச்சு உன்னை இறக்கி போடுவேன் பார்த்துக்க. பேசும்போதெல்லாம் எனக்கு வலிக்காது. போடுவே தலையில ஒரு நொட்டை. இங்க வரு. அப்படி நட்டு வாயை திறந்துனா அதை திறக்க மாட்டேங்கிற. நல்லா வாய் கிளிய 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 பேசுறேன். எக்கா சரிப்பட்டு வர மாட்டாது. எக்கா இல்ல மாட்டமா முள்ளு வாங்கி போய் வீட்ல எடுத்து போடுற பக்கம் முள்ளு வாங்கி வச்சு நான் நோண்டி எடுத்து போடுவான். உயிரே உயிரே ஏக்கோ செல்லமாக்கா, அந்த கொலகாரியை முதல்ல அங்கிட்டு போச்சு சொல்லுக்கா. முதல்ல நீ முள்ளை எடுத்துட்டு வரனா முள்ளு வாங்கியும் எடுத்துட்டு வர வேணாம். அக்கா பாருக்கா, அங்கே பாரு அவனை குத்துதுக்கோ அறுக்குதுக்கோ. ஆ ஆ ஆ பாருக்கா, நல்லா குனிஞ்சு பாருக்கா, வாய்க்குள்ள போயிடாத நீ வேற. அப்படி தம்பி நல்லா ஆன்னு சொல்லு. ஆ ஆ ஆ அப்படியே ஆ அடியாத்தி என்ன ரெண்டு லூசு முறிவியெல்லாம் ஆனவன படிச்சிட்டு இருக்குதுங்க. ஆ ஆ ஆனே ஏய் நெட்டு எருமே அந்த அக்கா வாயை பாரு. எப்படி பாரு அந்த சைஸ்ல ஆனு எப்படி திறக்குது. அந்த மாதிரி திறந்து தொலைய நீ. அது என்னடி வளரசா ஒண்ணுமே தெரியல கண்ணு கருத்து. ஒரு இருட்டா தான் தெரியுது. செல்லுலைட் வச்சிருந்தா அடி பாப்பா. அப்படி மண்டை நல்லா மேல இழுத்து கீழே வாயை தாடையை நல்லா இழுத்து பிடிக்கும். இந்த வாயை இந்த கையை கொண்டு வாக்கோ. இந்த தாடையை கீழே இழுத்து பிடி உடஞ்சால் பரவாயில்ல வாய். அடியே என்னடி பண்ண போற? என் வாயை ஆபரேஷன் அடி பண்ண போற? தீவ விட்டாலும் பண்ணி போடுவாளே. இரு யூடியூப் தொண்டையில் மீன் முள் மாட்டினால் எடுப்பது எப்படி இன் தமிழ் மெத்தட். ஐயோ ஏடா உடம்பு எதுவும் சொல்லிட போதுறியா? அது வேற. அடியே தொண்டைக்கு ஆகாமல் வலி இல்லாமல் நோவு இல்லாமல் எடுப்பது எப்படி இன் தமிழ்னு கேளுடி. இருடி ஏ யூடியூப் இங்க பாரு. தொண்டையை கிழியாம வலி இல்லாம ரத்தம் வராம மீன் முளை எடுப்பது எப்படி? அடி லூசு சிரிச்சில என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? போன் கிட்ட கொண்டு போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ ஓல்டு பேஷன் அக்கா, நீ பேசாம சும்மா இருக்கா? அதுல எல்லாம் தெளிவா போட்டிருப்பாங்க. என்னடி நெட்டு நம்ம தமிழ்ல தானே சொன்னா அந்த யூடியூப் ஒரு குழப்பவாதியா இருக்கான். என்னது போடுது பத்தியா? நம்ம ஊர் மீன் எல்லாம் எல்லாமே என்ன சப்பையா வெளிநாட்டு மீனா போடுது. பாரின மீன் மாதிரி. ஆத்தா வனரோசா, நீ நல்லா இருப்ப, பேசாம போன அங்கிட்டு வச்சுட்டு நீ போ ஆத்தா. நீ ஆங்குற ஊங்குற உன் மூஞ்சியை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குது. நீ போன வை முதல்ல. எனக்கு எதுவும் அப்படி பண்ண வேணாம். விட்டு நீ கிழிச்சு ஆபரேஷன் பண்ணி விட்டு போடுவேன். நீ தள்ளு போ முதல்ல. என் தொண்டை கிளியாம நான் ஏதாவது பாத்துக்கிறேன். நீ போ அங்கிட்டு. என்ன இந்த யூடியூப் ஒரு நம்ம ஊர்ல உள்ள மீன் கெட்ட மீன் கெளுத்த மீன் ஐல மீன் இப்படின்னு வருதா? நீ சொல்லி கொடுத்து ஏதாவது ஆபரேஷன் பண்ணி ஃபேமஸ் ஆயிடலாம்னு பார்த்தா விடுது இல்லையே. நீ இவ்வளவு வேணாம்ங்கறாளே. சரி போங்க போய் தொலைங்க. கடப்ப வலியோட கட ஏதோ ஹெல்ப் பண்ணலாம் பாவம் தொண்டையில மீன் எடுத்து போடலாம்னு பார்த்தா நம்ம ஓவரா வேணாம்ங்கறேன். என்னமா நான் ஒரு கொலை பண்ண போறேன் கூட மீன் முள்ள தானே இப்படி எடுத்து போறேன். கடப்ப போ கட விட்டுட்டு பக்கி போய் தொலை முடியலையே. ஏக்கா ஒரு உருண்டை சோத்த வச்சு தொண்டைக்குள்ள அமுக்குக்கா. அதுதான் வரி வேற வலி. ஏக்கா நீ ஏன் வேடிக்கை பார்த்துட்டே இருக்க? சோத்து உருண்டையை ஒரு கையால ஊட்டி கொண்டுட்டு வா. பந்து மாதிரி வச்சு உள்ள வச்சு அமுக்குவான். ஏன் நெட்டுக்குட்டி ரொம்ப வலிக்குதோ? வலி ரொம்ப வேதனையா இருக்கோ? இல்லையே ரொம்ப ஜாலியா இருக்கு. போடி இவளே. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவள கையும் காலையும் பிடி முடி. நான் பாத்துக்கிறேன். கையும் காலையும் பிடிச்சி என்னக்கா பண்ண போற? அக்கா வேணாம், என்னை விட்டுரு. கை வைத்திருந்தா சரி வரும். ஏன் கட்ட முடி? அக்கா என்ன அப்படி பாக்குற? முடிஞ்சா சக்சஸ்ஃபுல்லா? அக்கா சிக்குச்சாக்கா? என்ன உனத்தையும் காணா? குடல பிடிச்சி இழுத்து போறாதியடி. குடலை விட்டு வைக்கடியா? உடலாவது கீடலாவது அக்கா சிறுகுடல் பெருகுடல் எதா இருந்தாலும் பிச்சு வெளியே வீசுக்கா நீ. தொண்டையில பிரச்சனைக்கு இது பக்கி என்ன குளவரியில இருக்குதுங்க? குடல் கடலும் பேசுதுங்க. அக்கா கையை கழுவுனியா இல்லையா? சீ அக்கா கையை கடிச்சு போடுவேன். அப்புறம் தொப்பளை சுத்தி 46 ஊசி போடணும். ஒழுங்கா மரியாதையா சொல்றேன். கையை எடுத்துக்க கடிச்சு போடுவேன். செல்லமாவா கக்க மாட்டிக்கிச்சு முடியா இந்த எடுக்கிறேன். எட்டு கையில புடி வெட்டிச்சு உன்னத்தை காண வலிக்கிட்டு ஓடுது. இது என்ன குறவை மீனமுல்ல இம்புடு வளக்குது. விட்டாதோ முயற்சி உடையா இகழ்ச்சி அடையா. அக்காவை முயற்சி மட்டும் விட்டாத. புடி விரட்டி விட்டு புடி. அத்தி அடியே போகடி. நீங்களா மனசிலடி. ஐயோ கருமச்சி. எங்க மூஞ்சில வந்து ஐயோ கரும செண்டலம் சீ.
அம்மா அதாடியோ 2-3 பிள்ளைய பெற்றலாம் போலயே. அம்பிட்டு டயர்ட் ஆகி போச்சே. இன்னும் 1 மாசத்துக்கு குளுக்கோஸை தவிர வேற எதுவும் இறங்காது போலயே தொண்டையில். வெந்து புண்ணா போச்சே, கொலவெறியா போச்சே. பச்சை தண்ணி கூட தொண்டையில் இறங்காது போலயே. ஐயோ கருமச்சி, ஐயோ கரும அருவருப்பா இருக்குக்கா. இந்த மூதை விட்டு தொண்டை இல்ல, இந்த முள்ளு இப்படி வந்து ஏன் மேல விழணும்? இங்க பாரு, சேலை சட்டெல்லாம் மாறி போச்சே. நான் என்ன பண்ணேன்? ஏன் மடி வளரசாத கழுவுனா போகுது? ஏதோ நல்லா இருக்க, நல்லபடியா முள்ளு வந்துருச்சே. அவனுக்கு உசுருக்கு ஆபத்து வந்துருந்தா என்ன பண்றது? அதானே, வாந்தி தானே எடுத்தாக, ஆசிட் அடிச்சு விட்டாக. கழுவுனா போகுது, தொடச்சா போகுது. சாரி மடி புரிய அதிசயம் பண்ணுவா, அதிசயம். ஆமா, அவளை மேல எடுக்க கூடாது, கீழே எடுக்க கூடாது, பார்த்து எடுப்பா. பாவம் வாந்தி எடுக்கிறவ. போ கம்மையில விழுந்து அடிச்சு போய் குளிச்சிட்டு வா. குளிச்சிட்டு வந்து நல்லா பிரேசா வந்து சாப்பிடு போ. எக்கோ, உனக்கு அந்த எருமை கடை பத்தி தெரியாதுக்கா. அந்த எருமை கடை இருக்காலே, வேணுக்கு வந்து என் மேல எடுத்துட்டு பாக்கா, கக்கீர் பாக்கா. என் மேல எடுக்கிற இரு, முதல்ல குளிச்சிட்டு வந்து அப்புறம் நீ வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து நீ பேசிக்கிறேன். இருடி, நீ அப்படிப்பட்ட ஆளுதான் மடி. வேணுக்குனே அவன் மேல கக்குனாலும் கக்கி விட்டுருப்ப. சரி எந்திரி, வா எந்திரி, மெதுவா எந்திரி. போன உசுறு வந்துருச்சு. அத்தி, அவனுக்கு எங்கெங்கயோ கண்டம் இருக்கும். எனக்கு திங்கிற சோத்துல கூடவா கண்டம்? மேலுக்கு போற சோப்பா எடுத்துருவல்ல. சரி உப்பு